கருப்பு சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் அதில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்ட பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போட்டுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஊற வச்சுருக்கிற கருப்பு சுண்டலை இதில் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியும் இதுக்கு போட்டுடலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் வெயிட் விடலாம். 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 5 விசில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. சுண்டலும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதுமானு பாருங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்டோம். அப்போ தான் கிரேவி உங்களுக்கு திக்காக வரும். அது உங்கள் விருப்பம். திக்காக வேணாலும் திக்காக விட்டுக்கலாம், இல்லை இப்படியே வேணாலும் நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் புதினா இலையோ கொத்தமல்லி இலையோ இருந்தால் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிளாக் சுண்டல் மசாலா ரெடி. சூடாக எடுத்துக்கலாம்.